வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. திருவள்ளூர் அருகே நெற்பயிர் கருகியதால் மனமுடைந்த விவசாயி நெஞ்சுவலியால் இறந்தார். பெரியபாளையம் அடுத்து வண்ணாங்குப்பம் பகுதியில் வசித்து வந்தவர் ராஜேந்திரன். இவர் தமக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் போதிய மழை இல்லாததால் பயிர்கள் கருகியதாக தெரிகிறது. இதனால் மனவேதனையில் இருந்த ராஜேந்திரனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி இறந்தார். நிவாரணம் வழங்க கோரி தமிழக அரசிடம் ராஜேந்திரன் விண்ணப்பம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பருவமழை இல்லாதனால மழை பயிர் கருகி போயிடுச்சுங்க. கை நீ பார்த்துட்டு வரலான்னு போனார். போயிட்டு போகும்போது இதுமாரி மாரடி பயிர் இப்போ இதுக்கு ஸ்டான்லி இதுமாதிரி மருத்துவமனையில் சேர்த்தாங்க. சேர்த்த போதுக்கு பெரிய காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டாருங்க. மாரடிப்பினால தமிழக அரசு ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க தாய்மொழி கேட்டுக்கொள்ளும். திருவாரூரில் நீரின்றி வறட்சியால் பயிர்கள் கருகியதை கண்ட மனமுடைந்த மேலும் ஒரு விவசாயி நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. திருவாரூர் அருகே பத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி நவசீலன் குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் மேற்கொண்டு வருகிறார். பயிர்க்கடன் வாங்கி சம்பா சாகுபடி மேற்கொண்ட இவர் வறட்சியின் காரணமாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. பயிர்க்கடனை திருப்பி செலுத்துவதற்கு வழி தெரியாமல் தவித்து வந்த நவசீலன் நேற்று மாலை வயலில் இருந்து வீடு திரும்பிய போது மிகவும் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை நவசீலன் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். அவருக்கு நிலத்தில் வீணாக போய் கருவி போச்சு. அதனால் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப சேதம் போட்டு அந்த இதை நேற்று வயலேருந்து பாட்டு இன்றைக்கி வீட்டில் நைட்டு வீட்டில் படுத்திருந்தார். படுக்கும்போது நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு படுத்தார். விடிஞ்சு காலில் நாங்கள் ஏஞ்சி பார்க்கும்போது நிலம ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நிலம மோசமாக இருந்தோன்னா தூக்கி இது பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்குன்னு ஒரு பையன், சின்ன பையன், 3 வயசு 5 வயசு பையன், 8 வயசு பையன் ஒரு பையன் இருக்காப்புல. அந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த கவர்மெண்ட் பார்த்து நலக்கிட்டு பார்த்து செஞ்சு கொடுத்தா இவருக்கு ரொம்ப நல்லது. வறட்சியால் பயிர்கள் கருகியதால் தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 3 விவசாயிகள் மனவேதனையில் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கலியபெருமாள் தமக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் மக்காச்சோளம் சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் பருவமழை பொய்த்ததால் பயிர்கள் கருகின. வழக்கம் போல் இன்று காலை வயலுக்கு சென்ற கலியபெருமாள் கருகிய பயிர்களை கண்டு மனமுடைந்து உயிரிழந்தார். இறந்த விவசாயியின் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் இரும்புலி குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி விவசாயி தர்மன் தமது விளைநிலத்தில் சாகுபடி செய்த உளுந்து பயிர் கருகியதால் மனமுடைந்து உயிரிழந்தார். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மாவட்ட வாரியாக குழு அமைக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் பிப்ரவரி 14ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் விவசாயத்துக்கு போதிய நீரின்றி விவசாயம் பொய்த்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தற்கொலை நிகழ்ந்து வரும் நிலையில் விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க மாவட்ட வாரியாக அரசு குழுக்களை அமைத்து விசாரிக்க உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பான அறிக்கையை வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. வறட்சி பாதிப்பு குறித்து ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் 5 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் வறட்சி பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறும்போது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 65% குறைவாக பெய்துள்ளதால் மாவட்டத்தில் வறட்சி நிலவி வருவதாகவும் இதுகுறித்து கணக்கெடுப்பு ஆய்வு பணியில் சுமார் 250 கள அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வறட்சி பாதிப்பு கிராமங்களில் 5 இடங்களில் ஆய்வு செய்யப்படும் எனவும் வறட்சி பாதிப்பு அறிக்கை ஜனவரி 9ஆம் தேதிக்குள் தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் எனவும் கூறினார். 33% கீழ் 33%, 50%, 50% மேல் பாதிக்கப்பட்ட, அதாவது உங்களுக்கு சாகுபடி செய்யும் பொழுது ஈல்டின் அடிப்படையில் இதை நிர்ணயம் செய்து இப்போ ஈல்டு பார்க்க முடியாது. நம்ம பார்க்கும்பொழுதே அதான் நிலவியல் கிரவுண்ட் ட்ரூத்திங்கிறது அதுதான் பார்த்துட்டு அதன் அடிப்படையில் கேட்டகரைஸ் பண்ணி
இந்த கிராமம் இந்த அந்த வட்டாரம் வந்து இப்போ எந்த இதில் வருது அப்படின்றத நிர்ணயம் செய்கிறது தான் இந்த கிரவுண்ட் ட்ரூத்திங். அதற்கு தான் இந்த பணியாளர்கள் எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணி அறிக்கை வந்து நம்ம தாக்கல் செய்யணும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக திரளான தொண்டர்கள் மெரினா நினைவிடத்தில் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். இன்றோட அம்மா 30வது காரியம் முன்னால இங்கே வந்து அஞ்சலி செலுத்துக்காக வந்திருக்கோம். மீண்டும் அம்மா சின்னம்மா அவர்கள் வழியில் வந்து நாங்கள் எப்போ வந்து ஆட்சி மலரும் அவங்களுக்கு எப்பயும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ரொம்ப ரொம்ப அம்மாவனால நிம்மதியாக இல்லை ஒரு மாதிரி நிம்மதியாக இல்லை, தூக்கமில்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடு கூட நல்லா சாப்பிடல. அம்மா இழப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப ஈடு கொடுக்காது. அது இன்றைக்கு 30 நாள் நாங்கள் வந்து அம்மா நினைவை அங்கே வந்து ரொம்ப வருத்தத்தினால வந்து இங்கே 9 பேர் நாங்கள் இங்கே வந்து எரசக்கநாயக்கனூர்லேருந்து 9 பேர் வந்து மொட்டை போடலாம்னு வந்து 30 வந்து இங்கே நாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் சார். 9 பேர் ஒன்று ஒட்டை போட வந்திருக்கோம். இந்த தாரகையை என்றையும் மறக்க முடியாது. என்னால் மறக்க முடியாது. நைட்டு மகனும் கஞ்சி குடிக்க முடியல. வேற யாரும் என்ன தெரியாது. எங்கள் புரட்சி தலைவியை நாங்கள் இன்னும் 4 நாள் மறக்க முடியாது. இன்னும் தெய்வத்துக்கு உள்ள மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்காங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 30வது நாள் நினைவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் மௌன ஊர்வலம் நடத்தினர். கரூரில் நடைபெற்ற ஊர்வலத்தில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்எல்ஏக்கள் செந்தில் பாலாஜி, கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஜெயலலிதா படம் தாங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். வஉசி திடலில் நடைபெற்ற மௌன அஞ்சலியில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி உறுதிமொழி ஏற்றனர். ஈரோட்டில் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுகவினர் ஆர்கேவி சாலையில் இருந்து மௌன ஊர்வலமாக புறப்பட்டனர். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் KV ராமலிங்கம் தலைமையில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையிலிருந்து தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் தலைமையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் கோபி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் பங்கேற்று ஜெயலலிதாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து காந்தி பூங்காவில் இருந்து வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடத்தப்பட்டது. வேலூர் கிழக்கு மாவட்ட அதிமுகவினர் சார்பில் 30ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி காட்பாடியில் நடைபெற்றது. சித்தூர் பேருந்து நிலையம் அருகே ஜெயலலிதாவின் பிரம்மாண்டமான திருவுருவ படத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே தொடங்கிய ஊர்வலம் தேரடி தெரு, அண்ணா சிலை, சின்னக்கடை தெரு வழியாக அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் நிறைவடைந்தது. ஊர்வலத்தில் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழுப்புரம் ரயிலடி நிலையத்தில் இருந்து மந்தக்கரை திடல் வரை அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் CV சண்முகம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். தமிழகம் முழுவதும் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தலைமை தேர்தல் அலுவலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் திருத்தம் செய்யப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகர ஆணையர் கார்த்திகேயன் வெளியிட்டார். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 39,87,359 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி 25ஆம் தேதி அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 81,538 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வருவாய் அலுவலர் சுகுமார் வெளியிட்டார்.
சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி ஏற்பு நாளாக கொண்டு வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் 28,43,773 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். சிறப்பு சுருக்கு முறை திருத்தத்தின் கீழ் 81,538 பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும் இறந்தவர்கள், வெளியூர் குடிபெயர்ந்தவர்கள், காணாமல் போனவர்கள் மற்றும் போலி வாக்காளர்கள் உள்ளிட்டோரை கண்டறிந்து 35,314 பேர் நீக்கம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையாளர் செல்வராஜ் வெளியிட்டார். சென்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியல் ஆய்வு செய்யப்பட்டதில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றும் இறந்தவர்கள் பட்டியலில் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த பட்டியலின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு, அதாவது நீக்குதலுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முழுமையாக அந்த ஆய்வுப் பணிகள் முடிக்கப்பட்டதனால் ஏற்கனவே நீக்கம் செய்யப்படாத பட்டியலில் இருந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செம்பு, பானை, விளக்கு, பித்தளை பாத்திரங்கள் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் கலாச்சார பண்டிகையான பொங்கல் பண்டிகையின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் சீர்வரிசை பாத்திரங்கள் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள பாத்திர விற்பனை கடைகளில் செம்பு, பானை, விளக்கு மற்றும் பித்தளை மற்றும் வெண்கலத்தால் ஆன விதமான பாத்திரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மக்களிடம் பணப்புழக்கம் அதிக அளவில் இல்லாததாலும் கேரள வியாபாரிகள் வருகை குறைந்ததாலும் வியாபாரங்கள் மந்தமாக உள்ளது என வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். மணப்பாறையில் பள்ளி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி வட்டாட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே உள்ள தனியார் பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையூறாக உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஏற்கனவே உறுதியளித்தபடி அதிகாரிகள் டாஸ்மாக் கடையை அகற்றாமல் 4 மாதமாக மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இந்திரஜித் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அவர்களை தடுத்து நிறுத்தி 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திருச்சி மாவட்ட டாஸ்மாக் துணை மேலாளர் மர்ஜியானா மார்ச் 31ஆம் தேதிக்குள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதாகவும் அப்படி குறிப்பிட்ட தேதியில் மாற்றம் செய்ய இயலாவிட்டால் கடை அகற்றப்படும் எனவும் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை போராட்டக்காரர்களுக்கு அளித்தார். சிவகங்கை அருகே 2 இருசக்கர வாகனம் மீது ட்ரக் மோதிய விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புதூர் பகுதியைச் சேர்ந்த காளி மற்றும் காளிதாஸ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரைக்குடியிலிருந்து சிவகங்கை வழியாக மதுரை நோக்கி வந்த பொலிரோ பிக்கப் ட்ரக் எதிர்பாரா விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 உயிரிழந்தனர். இந்த விபத்தின் போது படுகாயமுற்ற மற்றொரு பைக் ஓட்டுநர் கருப்பசாமி பாண்டியனை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லாட்சி நடத்தணும், பொதுமக்களுக்கு நல்லதாக நடக்கணும், எல்லாமே நல்லாட்சி நடக்கிற மாதிரி நடந்துக்கணும். சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க. அவராக தலைவராக இருக்கிறது தகுதியானவர் தான். அவர் எந்த இதுவும் ஒரு இன்வால்வே கிடையாது அவர்கிட்ட. நல்ல உழைப்பாளி வேறு. நல்லா தலைவரான தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவருக்கு அடுத்தது இவர் வந்திருக்காரு. வாலிப வயசுலேருந்து மாணவர் படிக்கத்துலேருந்து இளைஞர் அணியில் தலைவர் ஆகிருக்கிறாரு. இந்த பொறுப்பை மக்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் தலைவர் பேர் எடுக்கணும். அவர் சின்ன வயசுலேருந்து நல்லா கஷ்டப்பட்டவர். அவர் ஏற்கனவே மேயராக இருந்தார். அது இல்லாத வர பொருளாதார இருந்தார். அதனால் ஒரு தலைவராக கொடுத்து எனக்கு சந்தோஷம்தான். தமிழ்நாடு இனிமேல் நல்ல ஒரு தலைவர் இந்த முறையில் பொதுமக்கள் சேவை செய்து தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக மாற்றுற அளவுக்கு
ஜனங்களுடைய மக்களுடைய கருத்தை உணர்ந்து நலனை உணர்ந்து நடத்துகிற ஒரு தலைவராக நல்ல தலைவராகவும் செயல் தலைவராக இருக்க நல்லது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழை பொய்த்துவிட்டதால் கடும் வறட்சி நிலவி வருகிறது என்றும் இதனால் விவசாயிகள் உயிரிழந்து வருவதாகவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. மேலும் விசாரணையை பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. புதியதாக உருவாக்கப்பட உள்ள கயத்தார் தாலுகாவுடன் 10 கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவில்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியதாக உருவாக்கப்பட உள்ள கயத்தார் தாலுகாவுடன் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி, குருவிநத்தம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் காமநாயக்கன்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவசகாயம் தலைமையில் கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் முன்பு பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அப்பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை கோவில்பட்டி உதவி வட்டாட்சியரிடம் அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட உதவி வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்க கோரி தமிழக முதல்வரை சந்திக்க அந்த மாவட்ட விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள மலை காய்கறிகள் தண்ணீர் இன்றி கருகி வருகின்றன. அத்துடன் பனிப்பொழிவு காரணமாக தேயிலை மகசூலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மாவட்டத்தில் 65,000 விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் இணைந்து விரைவில் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு வழங்கவும் முடிவு செய்துள்ளனர். இன்றைக்கு 65,000 சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிற இந்த கூட்டுறவு கடன்கள் கூட ஒரு சிலருக்கு தான் கிடைத்திருக்கிறது. அந்த 65,000 விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. அது கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல் இந்த மாவட்டத்தையும் வறட்சி மாவட்டமாக அறிவித்து இவர்களுக்குரிய முன்பு தேயிலைக்கு ஏக்கராவுக்கு இவ்வளவு மானியம் என்று கொடுத்தது போல இன்று இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு அந்த மானியத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் அளிக்க வேண்டும். கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்தது பொய் என்பது நிரூபணமாகி இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் பண மதிப்பிழப்பு விவகாரத்தை கண்டித்தும் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், மூத்த தலைவர் EVKS இளங்கோவன், தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு உள்ளிட்டோர் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் மக்களின் வரிப்பணத்தில் வாழும் பாஜக அமைச்சர்களுக்கு ஏழை மக்களின் கஷ்டம் தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிறாங்க. அரசு சம்பந்தமான தகவல்களை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாக பரிமாற புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தடை விதித்து இருந்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ரத்து செய்துள்ளார். மேலும் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த நிலையில் சமூக வலைதளங்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். புதுச்சேரியில் அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனவும் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் மீண்டும் கிரண்பேடி முதல்வரின் உத்தரவை ரத்து செய்த சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் முதல்வர் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரி குழந்தைகள் நலக்குழு மேற்கொண்ட அதிரடி ஆய்வில் ஒதியம்பட்டியில் உள்ள குழந்தைகள் காப்பகம் மூடப்பட்டு அங்கிருந்து 37 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். வில்லியனூர் அடுத்த கொம்பாக்கம் பன்சாரா ஜிப்சி ஹோம் என்ற தனியார் காப்பகம் இயங்கி வந்தது. இதில் மொத்தம் 37 குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் அங்கு பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் அளித்த தகவலின் பேரில் குழந்தைகள் நலக்குழு தலைவர் டாக்டர் வித்யா ராம்குமார் தலைமையில் காப்பகத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அங்கிருந்த 37 குழந்தைகள் மற்றும் ஊழியர்களிடம் நலக்குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். அக்காப்பகம் உரிய கட்டமைப்பு வசதி இல்லாமல் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது.
மேலும் வெளிநாட்டினரை மகிழ்விக்க அங்கு பெண் குழந்தைகளை நடனமாடும்படி நிர்பந்தம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து காப்பகத்தை மூடி அக்குழந்தைகளை வேறு இடத்திற்கு மாற்ற குழந்தைகள் நலக்குழு பரிந்துரை செய்தது. அதன் பேரில் சமூக நலத்துறை குழந்தைகளை மீட்டு நல்ல நிலையில் பராமரிக்கப்படும் வேறு காப்பகத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுத்தது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் வந்து குழந்தைங்கள ரெஸ்கியூ பண்ணுறது தான் மெயின் டார்கெட்டாக இருந்தது. ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஹோம் வந்து அவருக்கு இனி அந்த ஹோம் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ லைசன்ஸுக்காக டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணாலும் இவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்கன்னு காமிக்கணும் அவருக்கு. இப்போ குழந்தைங்க இல்லை. ஸோ ஹோம் வில் நாட் கிவ். இப்போ நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாலும் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இப்போ சில்ட்ரன் சைட்லேருந்தும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவர் வந்து அவங்கள மைண்டை வந்து மாற்றியிருக்கார். பேசி எடுத்து ரொம்ப ஹாஸ்டைல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆஸ் ஆஃப் நவ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வி ஹேவன் தாட். குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களா, தட் இஸ் ஃபைன். ஹென்ஸ்ஃபோர்த் இந்த மாதிரி வேறு ஹோம்ஸ் ரன் பண்ணக்கூடாது. அவர் ரன் பண்ண முடியாது பாண்டிச்சேரிக்குள்ளே. பிள்ளைங்க வந்து பசியால் வாடுறாங்க. சரியான பாதுகாப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் யாராவது ஃபங்க்ஷன் சொல்லி டொனேஷன் கொடுத்தா பிரியாணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வந்து பிரியாணி கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கு வரோம். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, போர்வை, பாய் எதுவுமே கொடுக்குறதில்ல. எல்லாமே வந்து குழந்தைங்களே கொண்டு வர சொல்கிறது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன.